நீங்க தான் கரெக்ட், நீங்க தான் கரெக்ட். பாருங்க இப்படி சிங்கிளா நீங்க வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு வீடு கட்டியிருக்கீங்க, இது பண்ணியிருக்கீங்க, அது பண்ணியிருக்கீங்க, நீங்களே எல்லாமே பாத்துக்கிறீங்க, உங்க ஃபேமிலியை இது பண்றீங்க. நான் இப்படி பார்ப்பேன், நீ தானடா அதை சொன்ன, இப்ப நீயே வந்து பாராட்டுறியா? இப்படிதான் இருக்கும். ஸோ எல்லாமே டைம் கூட எல்லாமே மாறும் அப்படிங்கிறது வந்து என் லைஃப்ல அது வந்து பெரிய எக்ஸாம்பிளா ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன வந்து ரொம்ப திட்டி ரொம்ப ஒரு கார்னர் கொண்டு போய் வேற மாதிரி பண்ண சில ஆட்கள் ஆர் மேபி மீடியா ஆர் எனி திங் ஃபார் தட் மேட்டர், இப்போ அதே ஆட்கள் வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யூ கரெக்ட், வாட் யூ டூயிங் இஸ் ஃபைன், லீட் யோர் லைஃப் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய பிளெஸிங் தானே. ஐ மீன் எனக்கே அந்த மாற்றம் தெரிஞ்சிருக்கு. டைம் தான் எல்லாமே. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் இன்னொரு 5 இயர்ஸ்ல நிறைய பேர் சிங்கிளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நிறைய பேர் கல்யாணமே பண்ணாம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ அதுவும் வரவேற்பாங்க. டைம் தான் எல்லாமே. சோ கண்டிப்பா அது நடக்கதான் செய்யும். இப்போ ரச்சிதா அவர்களுக்கு கல்யாணத்து மேல நம்பிக்கை இருக்கா? நோ, கல்யாணம் பண்ண மாட்டீங்களா? லாஸ்ட். ஏன் அந்த டிசிஷன் ஏன் வந்தீங்க? லைஃப் லாங் கல்யாணம் பண்ண மாட்டீங்களா? யா, I've lost it because அந்த இன்ஸ்டிடியூஷன் மேல இருந்த அந்த சில விஷயங்கள் இருக்கும்ல, அது டோட்டலாவே காலி. இட்ஸ் யாராவது இப்போ கல்யாணத்துக்கு என்ன கூப்பிட்டாலுமே வந்து ஐயோ பாவம் தான் தோணும் எனக்கு. அதாவது வந்து எனக்கு இன்விடேஷன் வச்சாங்கன்னா ஐயோ என்ன சொல்றது இப்போ அவங்களுக்கு நான் பாவமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ தெரியல, அந்த இன்ஸ்டிடியூஷன் மேல எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு, எனக்கு போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமும் வராது ஃபார் ஷியோர். சரி, இப்போ டக்குன்னு கேட்குறேன், காதல் பொறுத்தளவுக்கு ரச்சிதாவுடைய பாயிண்ட் ஆஃப் என்ன, பார்வை என்ன? இட்ஸ் குட் அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ ரெஸ்பெக்ட் ஈச் அதர், you care for each other and புனிதமா இருக்கிற வரைக்கும் அது நல்லா இருக்கும். இல்லைன்னா அது மேலேயும் கொஞ்சம் ஹோப்ஸ் லூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அது மேல இன்னும் ஹோப்ஸ் லூஸ் ஆகல. சோ பாக்கலாம், எப்பனாலும் மாறும்ல. என்னைக்காவது வந்து திரும்ப ஒரு காதல் மேல நம்பிக்கை வரும்ல உங்களுக்கு? காதல் மேல கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நான் எங்க அம்மாவை ரொம்ப லவ் பண்றேன். சோ அதுவும் லவ் தானே. ஸோ நான் என் நாய்க்குட்டி என் பூனைக்குட்டியை ரொம்ப லவ் பண்ணுவேன், அதுவும் லவ் தானே. ஸோ என் நண்பர்களை நான் ரொம்ப லவ் பண்றேன், ஸோ அதுவும் காதல் தானே. ஸோ காதல் மேல எனக்கு நம்பிக்கை போகல. ஸோ எவ்ரிதிங் இஸ் லவ் ஃபார் மீ. சீரியல் நடிக்கிறவங்களுக்கு எப்பவுமே ஒரு ஆபத்து இருக்கும் வந்து, ஏன்னா அந்த எபிசோடுக்கு பண்ணி ஆகணும் அப்படிங்கிறப்போ என்ன எமர்ஜென்சி நம்மளால போகவே முடியாது. அந்த மாதிரி வந்திருக்கா உங்களுக்கு? ஒரு எமர்ஜென்சி வந்து நம்மளால நீங்க அடிச்சிட்டு இருப்பீங்க. 2 வாட்டி நடந்திருக்கு. ஒண்ணு வந்து என் அண்ணன் வந்து ஆக்சிடென்ட்ல இருந்துட்டா. அண்ணங்கிறது வந்து என்னோட பெரியம்மா பையன். நாங்க எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலிங்கிறதுனால அவங்க கூட இருக்கிற அண்ணன் தான். எஸ்எம் தான் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு காலேஜ்ல. அங்க லெக்சர் எடுத்துட்டு இருப்பாங்க, சரவணன் கேரக்டர். அப்போ யார் சரவணனா இருந்தாங்க? I don't remember. Maybe இர்ஃபான் தான் நினைக்கிறேன். இர்ஃபான் தான் ஒரு ப்ரொஃபசரா இருந்தாங்க. இல்ல அந்த ஏதோ லெக்சர் எடுக்கிற மாதிரி சும்மா வந்துட்டு இருப்பாங்க. நாங்க எல்லாம் அதை சைட் அடிக்கணும், அந்த இது பண்ணோம், அப்படியே பண்ணிட்டு சைட் அடிச்சோம். அந்த மாதிரி ஒரு லவ்லி சீன். கால் வந்துச்சு, எனக்கு தெரியும். என் அழுது என் கண்ணெல்லாம் இவ்வளோ வீங்கி இருக்கு. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. அவங்க வந்து டைரக்டர் கூப்பிட்டுட்டு பரவாயில்லடா நான் இது பண்ணிக்கிறேன், இல்லை இப்போ நான் போயிட்டேன்னா 3-4 days ஆயிடும் நாங்கள் போயிட்டு வர்றதுக்கு. இது நீங்க டெலிகாஸ்ட்னு சொல்றீங்க, என்ன பண்ணலான்னு, உன்னால பண்ண முடியுமா? சரி நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரச்சிதாவை அங்க தூக்கி போட்டுட்டு மீனாட்சியை அங்க உட்கார வச்சேன். லிட்ரலி அவங்களே வந்து எல்லாருமே வந்து ஆன்னு பார்த்துட்டு இருந்தாங்க, இவளாதா அதா அப்படின்னு. பிகாஸ் அந்த கேரக்டருக்கு போயிட்டேன்னா லிட்ரலி எனக்கு நான் ரச்சிதாவாவே இருக்க மாட்டேன், டோட்டலா நான் மீனாட்சியா மாறிடுவேன். ஸோ அந்த லவ் பண்றதா இருக்கட்டும், அந்த இது பண்றது எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் அந்த கிரீஃபோட எடுத்துட்டு கிளம்புனதெல்லாம் உண்டு.